இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுள் அற்புதமான உலகத்தை நமக்காக படைத்தார். அந்த உலகை நாம் இன்னும் அழகுபடுத்த வேண்டும். நம் நாடு எத்தனையோ அறிவியல் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு முன்னேற்ற பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அறிவியல் இல்லாத உலகை நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. காலை கண் விழிப்பது முதல் கண் தூங்கி மீண்டும் துயில் எழுவது வரை உலகம் அறிவியல் என்ற அச்சில் சுழன்று கொண்டிருக்கிறது. ஆனால் அறிவியலின் வளர்ச்சி இன்று நம்மை அச்சத்தில் ஆழ்த்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். வளர்ச்சி என்ற பெயரில் இயற்கையை அழிக்கிறோம். புதிய புதிய நோய்களுக்கு உள்ளாகி தவிக்கிறோம். அணுகுண்டுகளையும் ஏவுகணைகளையும் உருவாக்குகிறோம். யார் நம்மீது தாக்குதல் நடத்துவார்களோ என்ற அச்சத்தில் நாம் வாழ்கிறோம். மரபணு மாற்ற விதைகளால் நமது உணவு உற்பத்தி முறை பாதிப்படைந்திருக்கிறது. அறிவியலின் பல புதிய கண்டுபிடிப்புகள் இயற்கையின் சமநிலையை பாதிப்பதாகவே இருக்கின்றன. எனவே அறிவியல் மனித இனத்தின் ஆசிர்வாதமாக இருந்தாலும் அதுவே நமது அழிவுக்கான ஆயுதமாவதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். இயற்கையில் இறைவன் பிரசன்னமாயிருக்கிறார். இயற்கையை வியந்து புகழ்ந்து பாடியதால் இயற்கை கவி என்று அழைக்கப்படுகிற வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் இயற்கை என்பது ஆசிரியர், வழிகாட்டி, தத்துவ ஞானி என்று வியக்கிறார். லயோலா இஞ்ஞாசியார் இயற்கையில் இறைவனை காண்பதற்கும் இறைவனில் இயற்கையை உய்த்துணர்வதற்கும் ஆன்மீக பயிற்சி அளிக்கிறார். இவ்வாறு இயற்கையை நேசிக்கிறவர்கள் இறைவனை கண்டு தரிசிக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தொடக்கத்திலே இயற்கையை படைத்த கடவுள் அனைத்தும் நல்லதென கண்டார். பிறகு இறுதியாக மனிதனை மண்ணிலிருந்து இயற்கையிலிருந்து படைத்தார். எனவே இறைவனால் படைக்கப்பட்ட இயற்கையை ஆண்டு நடத்தி நமது சுயநலத்திற்காகவும் நோக்கத்திற்காகவும் சீரழிக்காமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த நபருக்கு நம் புனிதர் பிரான்சிஸ் அசீசியார் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அவர் அனைத்து படைப்புகளின் மீதும் அளவில்லா அன்பு கொண்டிருந்தார். அவைகளிலே இறைவனின் எழிலுருவை கண்டார். இறைவனின் ஏற்றமிகு செயலினை கண்டார். நிலவினை கண்ட பொழுதோ நீங்கா நிறைவு கொண்டார். சிறு புழுவை கண்ட பொழுது கூட கிறிஸ்து ஒரு புழுவாக சித்தரிக்கப்பட்டிருப்பதை நினைவில் கொண்டார். ஆகவே அவைகளை கூட தன் பாதம் பட்டு தவறிழைத்து விடாமல் பாதுகாப்பான இடத்திலே பத்திரமாக சேர்த்தார். தேனீக்கள் கூட குளிரில் உணவின்றி இறந்துவிடக்கூடாது என்பதற்காக அவைகளுக்கு தேனை கொடுக்க ஏற்பாடு செய்தார். அவைகளின் சுறுசுறுப்பையும் கடமை உணர்வையும் பாராட்டி பலமுறை பேசியுள்ளார். எல்லாவற்றிலுமே இறைவனையும் அவரது எழிலுருவையும் கண்டு மகிழ்ந்து இறைவனை போற்றி புகழ்ந்தார். அவருடைய மாசற்ற வாழ்வும் எளிய வார்த்தைகளும் தூய்மையான உள்ளமும் பற்றி எரியும் இறை அன்பும் பழுதில்லா பிறரன்பும் பணிவும் அவரை சாதாரண மனிதர்களிலிருந்து பிரித்தெடுத்தது என்றே சொல்ல வேண்டும். அத்தகைய புனித பிரான்சிஸ் அசீசியாரை போன்று நாமும் இயற்கையை நேசித்து வாழ்ந்து அதனை அழியாமல் பாதுகாப்போம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் இயற்கையை நேசித்து பாதுகாத்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் திரும்பி பார்ப்போம். இன்று நீங்கள் மற்றவர்கள் துன்பத்தில் பங்கெடுத்தீர்களா? மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். இன்று நீங்கள் பெற்ற நன்மைகளுக்காக கடவுளுக்கு நன்றி கூறினீர்களா? எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே.
இன்று நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் திரும்பி பார்த்த வேளையில் பல செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் சில செயல்கள் இறைவனுக்கு எதிராக அமைந்திருக்கும். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுது. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரள் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூய ஆவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்
அருளும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும், வலிமை மிகு கோட்டையாய் நீரிருந்து என்னை பாதுகாத்தருளும். ஆம், நீர் என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். எனக்கென அவர்கள் விரித்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். கடவுளே, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தாம் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவருக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவருடைய சொற்களுக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ரவேலே, ஆண்டவரை நம்பீரு. பேரன்பு அவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு.
மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 10 முதல் 17 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 19, இறைவார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் இயேசு படகேறி மறுகரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையைக் கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, துணிவோடிரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அப்பொழுது மறைநூல் அறிஞர் சிலர், இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டனர். அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயன சிந்திப்பதேன்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கிக் கொண்டு வீட்டுக்குப் போ என்றார். அவரும் எழுந்து தமது வீட்டுக்குப் போனார். இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர். இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் மற்றவர்களின் குற்றத்தை மன்னித்து அவர்களை அன்பு செய்து வாழவும், இறையாட்சியின் விழுமியங்களை வாழ்வாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரை, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால்
ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை, இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஜூலை 2. புனித பெர்னார்டின் ரியாலினோ. புனித பெர்னார்டின் ரியாலினோ 1530ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 1ஆம் நாள் இத்தாலியின் மொதென்னா என்ற இடத்தில் பிறந்தார். அறிவும் ஞானமும் மிகுந்த புனித பெர்னார்டின் இத்தாலியின் பொலோக்னாவில் சட்டம் பயின்று முனைவர் பட்டம் பெற்றார். தலைமைத்துவமும் நேர்மையும் மிகுந்த புனித பெர்னார்டின் இத்தாலியின் ஃபெலிசானோ பகுதி நகர்மன்ற தலைவராகவும் நீதிபதியாகவும் பணி செய்தார். பலவிதமான உயர் பதவிகளை வகித்து புகழோடு விளங்கிய நம் புனிதர் நேபிள்ஸில் இயேசு சபை துறவிகள் மூலமாக தனது இறை அழைத்தலை உணர்ந்தார். புனித பெர்னார்டின் 1564ஆம் ஆண்டு தனது 34ஆம் வயதில் இயேசு சபையில் இணைந்து இறை பணிக்கென தன்னை அர்ப்பணித்தார். 10 ஆண்டுகள் நேபிள்ஸில் இருந்த புனித பெர்னார்டின் நவ துறவற மாணவர்களை பாதுகாத்ததோடு மறைக்கல்வி கற்பிப்பது, நோயாளிகளை சந்திப்பது, சிறை கைதிகளை சந்திப்பது, ஏழைகளுக்கு உதவுவது என தன் பணியை அமைத்துக் கொண்டார். புதுமைகள் பல செய்பவராக இருந்த புனித பெர்னார்டின் ஒரு சிறு கிண்ணத்திலிருந்த திராட்சை ரசத்தை இறைவேண்டல் மூலம் ஏராளமான ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்தார். லீச்சே நகரின் பாதுகாவலரான
பக்தி மிகுந்த புனித பெர்னார்டின் 1616 ஆண்டு ஜூலை மாதம் 2ஆம் நாள் இயேசுவின் பெயரையும் அன்னை மரியின் பெயரையும் உச்சரித்தபடியே அமைதியில் இறந்தார். புனித பெர்னார்டின் ரியாலினோவின் விழாவை கொண்டாடும் நாம் பதவியையும் புகழையும் வெறுத்தவர்களாய் ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் உதவி தேவைப்படுபவர்களுக்கும் பணிபுரிய முன்வருவோம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நமக்கு எதிராக மற்றவர்கள் செய்யும் குற்றத்தை மன்னித்து இறையருளை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, கடவுளுடைய அற்புதமான காரியங்களை எண்ணி பார்ப்போம். அவருடைய வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றி புகழ்வோம். இன்றைய தினத்தில் நாம் எவ்வளவு அற்புதமாக வாழ்ந்திருக்கிறோம், இந்த நாள் முழுக்க நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறோம், அத்தனையும் கடவுளினுடைய பராமரிப்பு. அவரை நாம் போற்றி புகழ்வோம். சிறப்பாக இந்த தினத்தில் நமது மனமாற்றத்திற்கு ஆட்சேபிப்போம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே எங்களது மனமாற்றத்திற்கு ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, மோட்சத்திலே மனமாற தேவையில்லாத 99 நீதிமான்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட ஒரே ஒரு சகோதரன், ஒரே ஒரு சகோதரியுடைய மனமாற்றம் நமது வானக தந்தைக்கு அற்புதமான மகிழ்ச்சியை, அங்கு இருக்கின்ற மோட்சத்தில் இருக்கின்ற அத்தனை வானதூதர்களுக்கும் நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று நீ சொல்லியிருக்கிறேன். ஆமேசுவே, இது ஒரு நாளிலே நாங்கள் மனம் மாற வேண்டும். எங்களது பாவ வாழ்க்கையிலிருந்து, எங்களது சுயநல வாழ்க்கையிலிருந்து, எங்களது பிறர் மீது அக்கறை இல்லாத வாழ்க்கையிலிருந்து நாங்கள் மனம் மாற வேண்டும் என்று எங்களுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே. இதோ எங்களது வாழ்க்கையில் நாங்கள் மனம் மாறி உம்மையும் உமது அன்பையும் பிறர் மீது கொண்டிருக்கின்ற நாங்கள் அன்பையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி ஆண்டவரே உமது பிள்ளைகளாக, உமது சகோதரனாக, உமது சகோதரியாக வாழக்கூடிய ஆற்றலை வல்லமை எங்களுக்கு தாரும் ஐயா. எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களது மனமாற்றத்திற்காக உமது அன்பு மகளிடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாயின் மக்கள் தாயே என்றும் கூவி அழைத்தோம். கண்ணீர்